ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இதோட நார்மல் வீடியோ பண்ணி ஒரு 3 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 5% ரெக்கவரி ஆகிருக்கு. நான் தெரியல, நம்ம டெய்லி இது பார்த்திங்கன்னா இந்த பெட்லேயே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, ஸ்லீப்பிங் பொசிஷனும் சரியில்லை போல். கழுத்தை ஆமாம் இப்படியும் பண்ண முடியல, இப்படியும் தூக்க முடியல. அந்த நர்வ் ஏதோ பல்ஜாக இருக்கா என்னன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருந்தது. சரி ஓகே, ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், இமீடியட்டாக எழுந்து வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அடுத்தடுத்த ஆல்பம் சாங்ஸு, அதில் அடுத்த சாங் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதுக்கான ஒரு குட்டியோண்டு கிளிம்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். சாங்கோட பேர் பார்த்தீங்கன்னா லூசு ஃப்ளவர். செம்ம ஜாலியான ஒரு சாங்கு. கோப்பந்தான் டாக்ஸிக்கு நானா டீடாக்ஸிக்கு கோட்டாதான் டாக்ஸிக்கு. February 27 என்ன ப்ரோ இந்த 27 ஜனநாயகன் சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், ஒரு பக்கம் எலெக்ஷன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஷாக்கிங்கான நியூஸ்லாம் நடந்திருக்கு. கூட்டணி, இந்த சில விஷயங்கள்லாம் அது யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். ரெண்டாவது டிவிகே என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது என்ன கேம்பெயின்ஸ் இருக்க போகுது, லைக் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. தளபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து நடுவில் இந்த ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்தால் செம்மையாக இருக்கும். இது எல்லாரோட மைண்ட் செட் இதுதான் இருக்குது. அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, எதனால் இதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கு சென்சார் போர்டு தாய்பாஸ் விளையான்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. எனக்கு அதே தான் டவுட், என்ன இந்த படத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இழுத்து வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தளபதி விஜய் டிவிக்கே பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. அது எப்படி நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம், அப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்கன்னா டிவிகேக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம்பெயினாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ February 27 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற சில செய்திகள் நான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் சில கிளாரிஃபிகேஷன்லாம் நானும் பார்த்தேன். சரி, நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டுக்கு ரீரிவிஷன் கொடுத்தாச்சு. அவங்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியாது. கேவிஎன் சைட்லேருந்து மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இவங்க 10 நாள்ன்றது 50 நாள் கூட ஆக்கிடுவாங்க. அவங்களோட மெயின் டார்கெட் எலெக்ஷனோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் அவங்களோட மைண்ட் செட். இப்போ 27 இந்த படம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் கிடையாது. 27 ஜனநாயகனுக்கான ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது. இந்த படம் பிப்ரவரியில் வருமா, மார்ச்ல வருமா, இல்லை ஒரேடியா எலெக்ஷன் முடிச்சுட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வந்தாலும் படம் ஹிட் ஆகிறது, கலெக்ஷன் வருது வேற. பட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த படம் ஏன் வரல? இப்போ இந்த டைம்ல ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழகமே சேர்ந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டிலே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த படத்தை உலக லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க சென்சார் போர்டில். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரமோஷன் அப்படின்றது சென்ட்ரல் லெவலுக்கு கொண்டு போனது சிபிஎஃப்சி தான். அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலனாலும் சென்ட்ரல் லெவலுக்கு இந்த படத்தை போய் ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம், தலையை வணங்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சொல்ல போனால் ஒரு 30-40 கோடி ப்ராஃபிட்டுங்க. இப்போ இந்த படம் நார்மலாக ரிலீஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்க, சும்மா இங்கே நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேர் பார்த்து ரிவ்யூஸ் கொடுத்து அதோட முடிஞ்சிருக்கும், ஒரு பரபரப்பாக ஆகிட்டு. இப்போ இதை பிளாக் பண்ணி சென்சாரில் பிரச்சனை குத்து அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இங்கே ஸ்டேட்டு, சென்ட்ரலு, இன்டர்நேஷனல் வரைக்கும் இந்த படம் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த 5 பேர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுங்க, பர்சனலாக நானே வாய்ஸ் நோட் போடலான்னு இருக்கேன், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க பண்ண இந்த ஒரு வேலையால் அவங்க நினச்சுன்னு இருக்காங்க, இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணவே விடலை, இப்படி ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்தால் அவ்வளோதான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுறது வேற, அது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆச்சுன்னா வேற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு பீக்ல இருந்த படத்தை பீக் ப்ரோ மேக்ஸா பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ 27 ஒரு டார்கெட். அந்த டேட்ல we will get an update on this. அது என்ன அப்டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கணும். தூக்கத்தில் கூட அதுதாங்க இஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பட் ஒரு கான்செப்ட் தான் எனக்கு புரியல. தளபதி விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை, அரசியலுக்குள்ள வராதப்பவும் பிரச்சனை, புரியவே இல்லைங்க. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த மனுஷனோட அந்த ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குங்க. அப்படியே மன நிம்மதியா இருக்கு. அது எப்படி அந்த மனுஷன் அப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சாந்தமா நிதானமா எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் கத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த குணம்லாம் நம்மகிட்டே இருக்கணும். சும்மா நம்ம டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து வேலைக்கு ஆகுது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இத்தனை பேர் அரசியல் கட்சிலாம் அவரை எதிர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான், கூட்டணி இல்லை, எதுவுமே இல்லை. நான் பேசுறது என் மக்களுக்கு புரியும், எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்தால நின்று இது பண்றாரு பாத்தீங்களா டிவிகேல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணுங்க. டிவிகே எங்க இருக்குன்னா இங்க ஒட்டுமொத்த அரசாங்கம். யோசிச்சு பாருங்களா அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிறது நடக்கட்டும், படம் வரட்டும். பட் 27ஆம் தேதி வில் பி கெட்டிங் an update. அப்போ வரைக்கும் ஸ்டே டியூன்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நானும் போடுறேன். ஒரு பக்கம் இந்த கூட்டணி காமெடின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சிலதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கேமுங்க. இன்னைக்கு பாசிட்டிவா பேசுறவங்க நாளைக்கு நெகட்டிவா பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு கட்சியை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க நாளைக்கு கூட்டணியில போய் உட்காருவாங்க. இதெல்லாம் யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கண்ணு முன்னாடியே நடக்குது, பகிரங்கமா நடக்குது. இதெல்லாம் மக்களாகிய நம்ம தான் உஷாரா இருக்கணும். இங்க ஏமாறுறது எல்லாமே மக்கள் தான். கண்ணு முன்னாடியே ஒரு கூத்து நடக்குதுன்னா அதை நம்ம தான் பார்த்துட்டு அப்போ கூட சரி அப்படின்ற மாதிரி நம்ம போறோம். இப்படி ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரோட வாழ்க்கையும் மாறாது. நான் இது நிறைய விஷயங்கள் மீன் பண்ணி தான் சொல்றேன். அது மீன் பண்ணி சொல்றனோ இல்ல மான் பண்ணி சொல்றனோ நீங்களே மைண்ட்ல வச்சுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கழுத்தொலிக்குதே அம்மா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.